ஹாய் ஹலோ திஸ் யூஆர் வாட்சிங் மோனிஷா பிளானட். ஒரு காலத்தில் அம்பானியை விட பெரிய பணக்காரராக இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு சவுத் மும்பையில் ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு வர்றாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரேமன் பிராண்டு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷனாலே ட்ரெஸ் எடுக்கிறது ரேமன் பிராண்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பீப்புள்கிட்ட ஒரு நம்பிக்கை விதைச்சவர் தான் ரேமண்டோட ஃபவுண்டர் விஜய் பட் சிங்கானியா. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண விஜய் பட் சிங்கானியா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். தன்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் தன்னோட ரெண்டாவது மகனான கௌதம் சிங்கானியா மேலே மாற்றினது தான். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட கௌதம் சிங்கானியா தன்னோட அப்பாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காரு. ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட விஜய் பட் சிங்கானியா எல்லா பேரண்ட்ஸுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். உங்கள் கடைசி காலத்தில் உங்களுக்கு வச்சுக்கிட்டு மீதி உங்கள் பசங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். என்னதான் ரேமன் பெரிய பிராண்டாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் மனதளவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது தான் அக்செப்ட் பண்ண முடியாத உண்மை.